கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மே 23ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். அரபிக்கடலில் வருகிற 22ஆம் தேதியன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தாழ்வு பகுதி உருவான வடதிசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் கணிப்பு. கல்வியை அரசியலமைப்பின் மாநில பட்டியலுக்கு கொண்டுவரும் போராட்டம் தொடர வேண்டுமென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மாநில பட்டியலுக்கு மாற்றாவிட்டால் அனைவருக்கும் கல்வி எட்டாக்கனியாக மாறிவிடும் என்றும் கருத்து. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் 2 நாட்களாக நடந்து வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. ஆவணங்கள், பென்டிரைவ் உள்ளிட்ட மின்னணு பொருட்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். அரசியல் உள்நோக்கத்துடன் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக அமைச்சர் முத்துசாமி குற்றச்சாட்டு. சோதனையில் ஆதாரங்கள் கிடைக்காததால் அதிகாரிகளை அமலாக்கத்துறையினர் துன்புறுத்தியும் கட்டாயப்படுத்தியும் வருவதாகவும் விமர்சனம். டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். டாஸ்மாக் நிறுவன செயல்பாடுகளில் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய தரகர்கள் தலையீடு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது 2 மகன்கள் வீடுகளில் நடைபெற்ற சோதனை நிறைவு. 40 சொத்து ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றதாக தகவல். உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் 10 மணி நேரம் நீடித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் நடவடிக்கை. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையினரின் விசாரணை ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். டாஸ்மாக் சோதனைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களிடம் எப்போது மௌனம் கலைக்கப் போகிறார் என்றும் கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு இபிஎஸ் கண்டனம். லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அனைத்து சோதனைகளையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையிலான கருத்து மோதலுக்கு தான் காரணமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஜி.கே. மணி ஆவேசம். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா காலத்திலிருந்தே அவ்வளவு வாய்ப்புகள் வந்தும் அதனை விட்டுவிட்டு பாமகவில் நீடிப்பதாக கருத்து. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆவடி நீட் தேர்வு மையத்தில் மின்தடையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்த கோரிய வழக்கில் நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தரைமட்ட விவசாய கிணற்றுக்குள் 8 பேருடன் பாய்ந்த மாருதி வேன். 3 பேர் உயிர் தப்பிய நிலையில் 50 அடி ஆழ கிணற்றில் 5 பேர் மூழ்கி பலியாகினர். சென்னை தரமணியில் இருந்து திருவான்மியூர் செல்லும் சாலையில் திடீரென உருவான பள்ளத்தில் விழுந்த கார். கிரேன் உதவியோடு காரும் காருக்குள் இருந்த 5 பேரும் பத்திரமாக மீட்பு. பாகிஸ்தானுக்குள் 100 கிலோமீட்டர் ஊடுருவி முதல் முறையாக இந்திய ராணுவம் தாக்கியதாக அமித்ஷா பெருமிதம். ஆபரேஷன் சிந்தூரின் போது அணு ஆயுத மிரட்டலுக்கும் அஞ்சாமல் முப்படையினரும் தீரம் காட்டியதாக பாராட்டு. பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக ஹரியானாவைச் சேர்ந்த டிராவல் யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா கைது. பாகிஸ்தானுக்கு 2 முறை சென்று உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்ததாகவும் தகவல். மகாத்மா காந்தி படம், ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையெழுத்துடன் கூடிய புதிய 20 ரூபாய் நோட்டுகளை வெளியிட திட்டம். தற்போது புழக்கத்தில் உள்ள 20 ரூபாய் நோட்டுகளும் செல்லுபடியாகும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. புதிய போப் ஆண்டவராக இன்று பொறுப்பு ஏற்கிறார் 14ஆம் லியோ. வாட்டிகனில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் பன்னாட்டு தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. ஜூன் 5ஆம் தேதி திரையரங்குகளில் படத்தை வெளியிட ஏற்பாடு.
தக் லைஃப் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சியில் மேடையில் சிம்பு ஆவேச டயலாக். கமல்ஹாசன் அனுமதியுடன் படத்தில் இடம்பெற்ற வசனத்தை உரக்க கூறினார். சொல்லலாம், இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல்.